இது மாருதி செலிரியோ. கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு கூலண்ட் ஆயில் பாயில் ஆகுதுங்க தான் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ரேடியேட்டர் ஆன் காட்டுது. சரியா? அப்படி ரேடியேட்டர் ஆன் காட்டுனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம இங்கே போய் ரேடியேட்டர் ஃபேன் போய் பார்த்தோம்னா ரேடியேட்டர் சுற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தவே இல்லை. தெரியுங்களா பிளேடு? ஓகே, இது பாருங்கள், இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஆனில் தான் இருக்குது. ராஜா, ரேடியேட்டர் ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா சுத்த வைங்க. இப்போ பாருங்கள், அங்கே ஷேக் பண்ணணும், ஓடுது. இப்போ பாருங்கள், இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஆஃபு. இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு. சில நேரம் இந்த ஃபேன் ரேடியேட்டர் ஃபேனு இங்கே ஆன் சொல்லி காட்டுது, ஆனால் கரஸ்பாண்டிங்காக ரேடியேட்டர் ஃபேன் சுத்த மாட்டேங்குது. அதுக்கான காரணமாக இருக்கிறது வந்து அந்த கப்ளரை ஷேக் பண்ணால் ஓடுது. அப்படின்னா இந்த ரேடியேட்டர் ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த மோட்ரு ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த ரேடியேட்டரோட கனெக்ட் ஆகிருக்க அந்த கப்ளர் ஃபால்ட்டாக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி மோட்ரு தான் ஃபால்ட் பண்ண, ஷேக் பண்ணும்போது மோட்ரு ஓடும் இயல்பாக. சரியா? ஒருவேளை நம்ம கழட்டி பார்க்கலாம், அந்த கனெக்டர்ஸில் ஏதாச்சும் கரோசிவோ இல்லாட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி போடுவோம். அது நல்லா தான் இருக்குது அப்படின்னா இந்த ரேடியேட்டர் ஃபேனை மாற்றிக்கலாம்.